வணக்கம். ஒரு புத்தகம், அதுவும் இன்னும் பிரிண்ட் கூட ஆகாத, யாருமே படிக்காத ஒரு புத்தகம், ஒரு நாட்டோட பாராளுமன்றத்தையே ஒரு உழுக்க முடியுமா? முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா நிஜமாவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான கேள்வி இதுதான். எப்படி ஒரு அச்சிடப்படாத புத்தகம் இவ்வளவு பெரிய அரசியல் நெருக்கடிக்கு காரணமா அமையுது? ஒரு முன்னாள் ராணுவ தளபதியோட நினைவு குறிப்பு எப்படி அரசாங்கத்தோட உயர் மட்டத்திலேயே ஒரு பெரிய மோதலை உருவாக்குச்சுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முதல்ல இதுல சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்கள் யாரு, அவங்களோட பங்கு என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த சர்ச்சையோட மைய புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் நரவணி தான். அவரோட 4 ஸ்டார் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற இன்னும் வெளிவராத சுயசரிதை தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த விஷயத்த பாராளுமன்றத்துல முதல்ல கிளப்பினது எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி. ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. யாருமே அந்த புத்தகத்தை இன்னும் படிக்கல. ஏன்னா அது இன்னும் வெளியாகவே இல்ல. அப்ப இந்த விவாதம் எப்படி நடக்குது? ஒரு பிரபல பத்திரிக்கையில அந்த புத்தகத்தோட சில பகுதிகள்னு சொல்லி ஒரு கட்டுரை வெளியாகிருக்கு. அத வச்சுதான் இந்த மொத்த விவாதமே நடந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, சரிபார்க்கப்படாத ஒரு கட்டுரை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. இப்போ நாம பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதிக்கு போவோம். மக்களவையில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அந்த பத்திரிகை கட்டுரை எப்படி ஒரு பெரிய புயலை கிளப்புச்சுன்னு நீங்களே பாருங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றார். அதாவது, லடாக் எல்லையில சீன பீரங்கிகள் முன்னேறி வந்ததா சொல்றார். இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, அந்த வெளியிடப்படாத புத்தகத்தை மேற்கோள் காட்டி வந்த பத்திரிகை கட்டுரை தான் சொல்றார். அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உடனே குறுக்கிடுறாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, புத்தகம் வெளியாயிருந்தா அதை பத்தி பேசுங்க, ஆனா இன்னும் வெளியே வராத யாருமே பார்க்காத ஒரு புத்தகத்தை வச்சு எப்படி பேசலாம்? இது அவை மரபுக்கு எதிரானது, அதனால பேச்சை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. அடுத்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எழுந்து ராஜ்நாத் சிங்கோட வாதத்துக்கு வலு சேர்க்கிறார். அவர் சொல்றார், அவர் ஒரு பத்திரிகை செய்தியை தான் படிக்கிறார். பத்திரிகையில என்ன வேணா எழுதலாம், அது அதிகாரப்பூர்வமானது கிடையாது. பாதுகாப்பு அமைச்சர் சொல்றத நம்புங்க அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த மொத்த விவாதத்தோட மையப்புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டே விஷயம்தான். ஒரு பக்கம் எதிர்க்கட்சி என்ன சொல்லுது, தேசிய பாதுகாப்பு விஷயத்துல அரசாங்கம் சரியா செயல்படல, தாமதப்படுத்திருச்சுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்குது. இந்த ஒரு பக்கம் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க காட்டுற ஆதாரம் செல்லாது, இன்னும் வெளிவராத ஒரு புத்தகத்தை வச்சு பேசக்கூடாது, இது பாராளுமன்ற விதிகளை மீறுற செயல்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையிலான நேரடி மோதல். சரி, இந்த மொத்த விவாதத்துக்கும் காரணமா இருந்த அந்த சம்பவம் என்ன? கிழக்கு லடாக்ல ஆகஸ்ட் 31, 2020 அன்னைக்கு ராத்திரி உண்மையிலே என்னதான் நடந்தது? அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டதா கூறப்படுற அந்த நிகழ்வுகளை நாம காலவரிசைப்படி பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இரவு 8:15 மணிக்கு 4 சீன பீரங்கிகள் நம்ம எல்லைய நோக்கி வரதா தகவல் வருது. உடனே ஜெனரல் நரவனே உஷார்படுத்தப்படுறார். 8:30 மணிக்கு அவர் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி அடுத்து என்ன செய்யணும்னு கேக்குறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு 9:25 மணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்றார். ஏன்னா பீரங்கிகள் இன்னும் முன்னேறிட்டே இருக்கு, ஆனா தெளிவான உத்தரவு வரல. இரவு 10:10 மணிக்கு நிலைமை இன்னும் மோசமாகுது. பீரங்கிகள் வெறும் 500 மீட்டர் தூரத்துல வந்து நிக்குது. அப்பவும் உத்தரவு வரல. கடைசியா இரவு 10:30 மணிக்கு, அதாவது முதல் தகவல் வந்து 2 மணி 15 நிமிஷம் கழிச்சு பாதுகாப்பு அமைச்சர் திரும்ப அழைக்கிறார். அப்போ பிரதமர் என்ன இறுதி உத்தரவு கொடுத்தாருன்னு சொல்லப்படுதுன்னா, உங்களுக்கு எது சரியென்று படுகிறதோ அதை செய்யுங்கள். இவ்வளவு நேரம் காத்திருப்புக்கு பிறகு முடிவெடுக்கிற முழு பொறுப்பும் ராணுவ தளபதியோட கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி வரும். இவ்ளோ முக்கியமான தகவல்கள் இருக்கிற அந்த புத்தகம் ஏன் இன்னும் வெளிவரல? அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அதாவது, ஒரு ஓய்வு பெற்ற உயர் ராணுவ அதிகாரி தன்னோட அனுபவங்களை நினைச்ச உடனே புத்தகமா எழுதி வெளியேற்ற முடியாது. அதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. முதல்ல புத்தகத்தோட கையெழுத்து பிரதிய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு அனுப்பணும். அவங்க அத வரிக்கு வரியா படிச்சு நாட்டு பாதுகாப்பு சம்பந்தமான ரகசியங்கள் எதுவும் இருக்கான்னு ஆய்வு செய்வாங்க. அதுக்கு பிறகுதான் வெளியிட அனுமதி கொடுப்பாங்க அல்லது மறுப்பாங்க. இதுக்கு ரொம்ப கடுமையான சட்டங்களும் இருக்கு. உதாரணமா, சிவில் சர்வீசஸ் ஓய்வூதிய விதிகள் படி முன் அனுமதி இல்லாம சேவை சம்பந்தமான தகவல்களை வெளியிடக்கூடாது. மீறினா அவங்களோட பென்ஷனை கூட நிறுத்தி வைக்க முடியும். இது தவிர அதிகாரப்பூர்வ ரகசியங்கள் சட்டம்னு ஒன்னு இருக்கு. அதனால எல்லை பிரச்சனை, ராணுவ நடவடிக்கை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா கையாளப்படும்.
இந்த லடாக் சம்பவம் மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல அரசாங்கத்தோட அக்னிபத் திட்டம் பத்தியும் சில கடுமையான விமர்சனங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால இது அரசியல் ரீதியாகவும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இதுவும் புத்தகம் வெளிவராததுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். சரி, இப்போ மறுபடியும் அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். அந்த 2:15 தாமதம். அதை நாம எப்படி பார்க்கணும்? இதுக்கு 2 விதமான பார்வைகள் இருக்கு. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாட்டுக்கு ஒரு ஆபத்து வரும்போது 2 மணி நேரமா அரசாங்கம் ஒரு முடிவெடுக்காம இருந்தது அவங்களோட திறமையின்மையையும் குழப்பத்தையும் காட்டுதுன்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அது தாமதம் இல்ல, களத்துல என்ன நடக்குதுன்னு அங்க இருக்கிற ராணுவ தளபதிக்கு தான் நல்லா தெரியும். அதனால உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்கன்னு சொன்னது அவர் மேல நாங்க வச்சிருந்த முழு நம்பிக்கைய காட்டுது. இது ராணுவத்துக்கு கொடுக்கப்பட்ட முழு சுதந்திரம் அப்படின்னு வாதிடுறாங்க. இந்த முழு சம்பவமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது. ஒரு பக்கம் தேசிய பாதுகாப்பு, அதுக்காக சில தகவல்களை ரகசியமா வைக்க வேண்டியது அவசியம். இன்னொரு பக்கம் அரசியல் பொறுப்புக்கூறல், அதாவது ஒரு அரசாங்கம் எடுக்கிற முக்கிய முடிவுகள் பத்தி மக்களுக்கு தெரிய வேண்டியதும் அவசியம். இது 2க்கும் நடுவுல சரியான கோடு எங்க வரையறது? எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது ஒரு எளிமையான கேள்வி இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க?